பாண்டியன் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு படுத்துக்கிட்டே இருக்காங்க. கதிர் வராரு. என்னாச்சு ராஜி, ஏன் படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லை, லைட்டாக ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தலை சுற்றுற மாதிரி இருக்கா? கிளாஸ்க்கு வேறு போகணுமே, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெடியாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால எந்திரிக்கவே முடியல. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு ராஜி, ஏன் இவ்வளோ நேரம் எந்திரிச்சு வெளியவே வரல? ஏதாவது உடம்புக்கு முடியலையாமா? கிளாஸ்க்கு போனது எல்லாம் அலைச்சலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல அத்தை, நைட்டே 2-3 தடவை வாமிட் ஆயிடுச்சு. இப்போ என்னடா தலை சுத்திக்கிட்டு இருக்கு, என்னால் எந்திரிக்கவே முடியல அத்தை. சரி, காஃபி குடிச்சா எல்லாம் சரியாக போயிடும், நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போய் எடுத்துகிட்டு வராங்க. குடிச்சிற காப்பியும் கீழே வாமிட் எடுத்துடுறாங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ப்ரெக்னென்ட் மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரம்மா பாட்டியில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டா அந்த பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கோமதி, வீட்டுக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்கு, உன் சின்ன மருமக மாசமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அது என்னடா இது மயில் மடி ஆகிடு போகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.